இவனோட எல்லா சொத்தும் எப்படி அவளுக்கு போகும்? அதுக்காக தானே நாம இருக்கோம். பாவங்க விக்ரம், சொத்து பூரா அவளுக்கே போய் சேர்ந்துடணும்னு கனவு காணிட்டு இருக்கான். இது எனக்கு மிகப்பெரிய அவமானம். முதல்ல என் அப்பா அம்மாவை கொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவளோட தாயோட தேகம் கடைசியில அது உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உன்னை தேடிக்கிட்டு வருவா. நீங்க எங்கேயோ, நானும் அங்கதான். இந்த வாழ்க்கையே உங்களுக்காக தான். இந்த அர்ஜுனோட உயிர் உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். என்னடா இது, யாருமே இல்லாத இடத்துல இந்த அர்ஜுனா அமிர்தாவும் அப்படின்னு க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் தனியா நின்று பேசுறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? நேற்று எதிர்ச்சியா நான் ஒரு பாம்பை பார்த்தேன். அதை தக்ஷக வனத்துல விடுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க உங்க குரல் கேட்டுச்சு. காடு மொத்தம் தேடி பார்த்தேன். கடைசியில உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க என்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலா கோவப்பட்டு என்னை திட்டினீங்க. நீங்க என்னை திட்டினதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் மனசை உறுத்திட்டு இருக்கிற கேள்வி என்னன்னு தெரியுமா அமிர்தா? நீங்க எதுக்காக தக்ஷக வனத்துக்கு போனீங்கிறது தான். சொல்லுங்க அமிர்தா, நீங்க எதுக்கு தக்ஷக வனத்துக்கு போனீங்க? அங்க உங்களுக்கு என்ன வேலை? சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏன் என் மேல கோவப்பட்டீங்க? கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? சொல்லுங்க அமிர்தா, நீங்க தக்ஷக வனத்துக்கு போனீங்க, சொல்லுங்க ப்ளீஸ். ஓ மை காட், அப்படின்னா நான் நினைச்சதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நேத்து அமிர்தா வீட்ல இல்ல, தக்ஷக வனத்துக்கு போயிருக்கா. இது அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அவளோட உண்மையான சுரூபம் என்னன்னு அர்ஜுனுக்கு தெரியும் தானே அர்த்தம். இவன் வாயாலேயே அந்த விஷயத்தை வெளியில சொன்னா எப்படி இருக்கும்? எஸ், தட் இஸ் ரைட். அவ வீட்ல நேத்து இல்லங்கிற உண்மை அர்ஜுன் வாயாலேயே விக்ரம் சரோஜா கிட்ட சொல்லிட்டா அவங்க நிச்சயமா நம்புவாங்க. அப்ப இந்த மந்திரக்காரி நிச்சயமா மாட்டிக்க போறான். ராஜி, ராஜி, நீ எங்க இருக்க? ஏங்க இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? ஏதோ பாம்பு கடிச்ச மாதிரி இப்படி துடிக்கிறீங்க. ஐயோ, பாம்பும் இல்ல, கீரியும் இல்ல. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ பயங்கரமா சந்தோஷப்படுவ. என்ன விஷயம் அது? அமிர்தா நேத்து வீட்ல இல்லங்கிறதுக்கு ஒரு பலமான சாட்சி கிடைச்சிருக்கு. சாட்சியா? யார் அது? அர்ஜுன். அர்ஜுனா? அவன் எங்க அவளை பார்த்தானா? தக்ஷக வனத்துல. தக்ஷக வனத்திலயா? இவ எதுக்காக அங்க போனா? அந்த இடத்துல இவளுக்கு என்ன வேலை? அவ எதுக்கு அங்க போனான்னு நீ கேள்வி கேக்குற பாரு. ஒரு பொண்ணு தனியா எதுக்காக தக்ஷக வனத்துக்கு போறா? நீயே யோசிச்சு பாரு. ஐயோ கடவுளே, அப்படின்னா இந்த பொண்ணு நாம நினைச்ச மாதிரியே மாயமந்திரம் பண்ண போயிருக்காளா? ஏங்க, இவ ஏதோ பெரிய மந்திரக்காரியா இருப்பா போல இருக்கே. சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா இவ மந்திரக்காரி தான். இப்ப நாம என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். எப்படியோ நமக்கு சாட்சி சொல்றதுக்கு அர்ஜுன் கிடைச்சிட்டான். அவனை கூட்டிட்டு போய் விக்ரம் சரோஜா முன்னாடி அமிர்தா தக்ஷக வனத்துக்கு போயிருந்தாங்கிறத சொல்லி அவளை அவங்களே வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு. என்ன இவ்வளவு தூரம்? ஜோசியரே, எங்க அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கே சொன்னல திரிவேணி அம்மா, இந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க பாருங்க, உங்க பையன் நல்லா இருக்கணும், அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா எப்படியாவது அவனுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணுங்கிறது உண்மைதான். ஆனா இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமே கூடி வர மாட்டேங்குது பாருங்க. கல்யாணத்துக்குன்னு இல்ல, உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்றதுக்கே நல்ல முகூர்த்தம் கிடைக்கலன்னு அன்னைக்கே நான் சொன்னல. என்னங்க இது? அப்படிலாம் சொல்லாதீங்க ஜோசியரே. நாங்க உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இத பாருங்கம்மா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. இப்பவும் உங்க பேரன் அந்த பாம்பு கூட தான் இருக்கான். அவன் பாம்பு கூட இருக்கான்னா தன்னோட மரணத்தை தான் கையில புடிச்சிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஆனா உண்மையை மறைச்சு நாளைக்கு வரப்போற பெரிய பிரச்சனையை தெரிவிக்காம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் உண்மையை இப்ப சொல்றேன்.
உங்க பேரனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. உங்க பேரனோட வாழ்க்கையில அந்த பாம்பு ரொம்ப கெட்ட நேரத்துல நுழைஞ்சிருக்கு. அது அவனை விட்டு விலகி போகணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அர்ஜுனுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு என்னைக்கு நீங்க கங்கணம் கட்டுறீங்களோ அப்பதான் அவனை விட்டு அது தூரமா போகும். இல்லைன்னா அது அவனை கொல்லாம விடவே விடாது. அப்படிலாம் சொல்லாதீங்க ஜோசியரே. தயவு செஞ்சு என் புள்ள உயிரை காப்பாத்துங்க. அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இங்க பாருங்க, உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. உங்க புள்ளைய நிச்சயம் என்னால காப்பாற்ற முடியாது. அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படித்தான் நடக்கும். என்ன சொல்றீங்க? என் பேரை நான் காப்பாத்துறதுக்கு வழியே இல்லைங்கிறீங்களா? அவனை காப்பாத்துற நம்பிக்கை ரொம்ப கம்மியா இருக்குமா? 50% கேரண்டி கொடுக்க முடியுமே தவிர அவனை நிச்சயம் காப்பாற்ற முடியும்னு உறுதியா சொல்ல முடியாது. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க ஜோசியரே. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். உள்ள உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு அந்த பாம்புகிட்ட இருந்து எந்த ஆபத்தும் வராம இருக்க ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் பண்ணி கொடுக்குறேன். மத்தபடி அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்து. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். இந்தாங்கம்மா, இது கருட தாயத்து. உங்க பேரன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கையால அவன் கழுத்துல இதை கட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணு ஒரு வாரம் ஒரு பொழுது விரதம் இருந்து மிருத்யுஞ்சயனை தியானம் பண்ண சொல்லுங்க. அந்த ஆண்டவனோட அருள் இருந்தா அந்த பாம்புகிட்ட இருந்து ஏதோ ஓரளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வராம இருக்கும். சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கையாலேயே இதை கட்ட வச்சு நான் அவளை விரதம் இருக்க வைக்கிறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, நான் சொல்ற வரைக்கும் உங்க வீட்டுல எந்த சுபகாரியத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்க வீட்டுக்கு வர்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. சரிங்க. அவன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற பாம்பு சாதாரணமானது இல்லைன்னு என்னோட கணிப்பு உறுதியா சொல்லுது. இந்த குடும்பத்தை வேரோடு அழிக்கக்கூடிய சக்தி அந்த பாம்புக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டை ஒரு நந்தவனமா மாத்திர சக்தியும் அதுக்கு இருக்கு. ஆனா அந்த ஆண்டவனோட விருப்பம் என்னன்னு போக போகத்தான் தெரியும். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம சேர்த்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சாதாரண வாய்ப்பு இல்ல, ரொம்ப பெரிய வாய்ப்பு. விஷ்ணு குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கம்பெனி கொலாபரேஷன்ல செய்யற ப்ராஜெக்ட் இது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி கூட நாம பார்ட்னரா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதுக்குதான் இந்த ப்ராஜெக்ட்ல நீயும் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். பெருசா ஒண்ணு இல்ல, நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தாவே போதும். நானா? நீதான். ஏன் சொல்றேன்னா, எங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாமே நீதானம்மா. உன்னை விட்டா எங்களுக்கு யாரு இருக்காங்க அமிர்தா? ஐயோ, இவருக்கு என்னன்னு சொல்றது? இவரோட வேலையில உதவி பண்ண சொல்லி கேக்குறாரே. இவங்க போடுற கணக்கெல்லாம் எனக்கு புரியாதே. அப்படி இருக்கும்போது என்னால அவங்க வேலையில எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு பொண்ணு பையன் எல்லாமே நீதானு சொல்றாங்க. நாளைக்கே நான் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? உங்க அப்பா கூட அவர் ஆபீஸ்க்கு போறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஏங்க அமிர்தா, ஒத்துக்கோங்க. எப்படியும் உங்க அப்பாவோட பிசினஸ நாளைக்கு நீங்க தானே பாத்துக்கணும். இப்ப இது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் பத்தாதுங்க. பாத்தியா ராஜி, முந்தா நேத்து வந்த பொண்ணு இந்த அமிர்தா. இவதான் இவங்க சொத்தெல்லாம் பாத்துக்கணுமாமா. அப்படின்னா நாம என்ன பண்றது? பிச்சை எடுக்கிறதா? தப்பி தவறி அவ விக்ரம் கூட ஆபீஸ்க்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டான்னா அதோட அவ கதையை முடிச்சிடலாம். என்ன ஆனாலும் இந்த பிச்சைக்காரி அமிர்தா இந்த சொத்துக்கு வாரிசாக நாம விடக்கூடாது. இந்த சொத்து பூரா நமக்கு தான் சொந்தமாகணும். அதுக்காக நம்ம இந்த 3 பேரையும் பணமாக்கறதுக்கு தயங்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த சொத்து வேற கைக்கு போக நான் விட மாட்டேன். அப்படி சொல்லடி என் பொண்டாட்டி. என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க அமிர்தா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லலாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்க உங்க அப்பா இருக்காரு, நானும் இருப்பேங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருங்க போதும். மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்லையா சார்? எஸ் அர்ஜுன், யூ ஆர் ரைட். இத பாரு அமிர்தா, அர்ஜுன் சொல்றதும் சரிதான். நீ சும்மா எங்க கூட ஆபீஸ்க்கு வாமா, அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு புரியும்.
அர்ஜுன் எதுக்காக ஆபீஸ்க்கு வர சொல்றான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வீட்ல என் பின்னாடி சுத்துறது பத்தாதுன்னு அங்கேயே வந்து தொல்லை கொடுக்கலாம் தானே. நாள் பூரா என் கூடவே இருக்கலாங்கிற ஆசையில தானே. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அமிர்தா ப்ளீஸ் ஒத்துக்கோமா. ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிற? ஆமாங்க அமிர்தா, சீக்கிரம் சம்மதம்னு சொல்லுங்க. சரிங்கப்பா, உங்க வேலையில உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாகணும்பா. நிபந்தனையா? என்னமா அது? அது எதுவா இருந்தாலும் சரி சொல்லு, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். இப்போ இந்த நிமிஷமே அர்ஜுன வேலையை விட்டு நீங்க அனுப்பணும். நீங்க அவரை வேலையை விட்டு அனுப்புனாதான் நான் உங்க கூட வேலைக்கு வருவேன். இல்லைன்னா முடியாது. பாபா, உங்ககிட்ட விசேஷ சக்திகள் இருக்க. அப்படி இருந்து என் ஃப்ரெண்டு சாக போறத முன்கூட்டியே உங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு. நாகராணி அவனை சாகடிக்க போற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனை நாங்க எச்சரிக்கையை கண்காணிச்சிட்டு இருந்திருப்போம். அந்த நாகராணி கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி இருப்போம். ருத்ரா, இப்ப வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா பாபா, அதனால இப்ப அந்த நாகராணி அடுத்ததா யார சாகடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அடுத்ததா என்ன பண்ண போறாங்கறத எல்லாமே உங்க சக்தியால கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்பதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம சில ஏற்பாடுகளை செஞ்சுக்க முடியும். ஜெய் மகாகாளி. பாபா, இது எங்க வீடு? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள பாம்பு போகுது பாபா? இதுக்கு என்ன அர்த்தம் பாபா? இதோட அர்த்தம் நாகராணியோட அடுத்த குறி உங்க வீட்டுல ஒருத்தராதான் இருக்கணும். அதான் உண்மை ருத்ரா. இப்ப அந்த நாகராணி தன்னுடைய அடுத்த பலி யாருன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி தேடுற முயற்சியில அவ உங்க வீட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்படின்னு அவ யார் அடுத்ததா பலி வாங்க போறா? என்னையா, அண்ணனையா, இல்ல? சொல்றத கேளு. உன்னையும் சரி, இல்ல உன்னுடைய அண்ணன் விஷ்ணுவையும் சரி அவளால நெருங்கவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்க கழுத்துல நான் கொடுத்த தாயத்திற்கு. இல்ல பாபா, இந்த தாயத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு அந்த நாகராணி தாயத்து போட்டுக்கிட்டு இருந்த என் நண்பனை எப்படி கொண்டான்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த நாகராணி எந்த உருவத்துல வேணும்னாலும் வரலாம். எப்படியாவது எங்க கழுத்துல இருக்கிற தாயத்தை கழட்ட வைக்கலாம். அதுக்கப்புறம் எங்களை சாகடிச்சிருவான். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே என் நண்பன் அந்த நாகராணி கொன்னா. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு அனுப்பாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. மேடம் நீங்களே எதுவும் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா, இல்ல தப்பா நடந்திருக்கேனா? அர்ஜுன் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னமா அமிர்தா, திடீர்னு ஏமா அர்ஜுனை வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்றேன்? சொல்லு அமிர்தா, அர்ஜுன் அப்படி என்ன தப்பு பண்ணா? காரணமே இல்லாம ஒருத்தனை வேலை விட்டு அனுப்புனா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு அமிர்தா, ஏதாவது பேசு. இந்த அமிர்தா அர்ஜுனை வேலையை விட்டு வெளியே அனுப்ப சொல்றான்னா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அர்ஜுன் அவ பின்னாடி சுத்துறான்னு சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா, அதேதான். அர்ஜுனுக்கு அவ யாரு என்னங்கிற விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இது வரைக்கும் தெரியாத சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான். ஆமாங்க, இருந்தாலும் இருக்கலாம். அதனாலதான் அமிர்தா அவனை வேலையை விட்டு நீக்கணும்னு அடம் பிடிக்கிறா. இப்ப அந்த அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா
அமிர்தாவோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தி அவளை வீட்ல இருந்து துரத்தலான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி இந்த அர்ஜுன். இவனும் நமக்கு இல்லாம ஆயிடுங்க. அதனால இந்த அர்ஜுனை வேலையை விட்டு தூக்க நம்ம விடக்கூடாதுங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. வா, நம்ம ஹாலுக்கு போலாம். சொல்ல மருதா, அர்ஜுனை வேலையை விட்டு அனுப்புங்கன்னு நீ சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை சொல்லு. நான் வாக்கு கொடுத்த மாதிரி இந்த நிமிஷமே அவரை வேலையை விட்டு அனுப்பிடுறேன். ஆமா அமிர்தா, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அர்ஜுனை நிச்சயமா வேலையை விட்டு அனுப்பணும். இவனை பார்த்தா எங்களுக்கே பிடிக்கல. ஆனா தொட்டதுக்கெல்லாம் வேலையை விட்டு ஒருத்தர் அனுப்புனா அது சட்டப்படி தப்பாயிடுமேமா. நாமளும் சட்டத்தை மீறின மாதிரி ஆயிடும். அதனால அவனை ஏன் வேலையை விட்டு அனுப்பணும்னு கரெக்டா ஒரு காரணத்தை சொல்லிட்டீங்கன்னா அவனை வேலையை விட்டு அனுப்பிடலாம். ஆமா மருதா, அர்ஜுனை ஏன் வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்கான உண்மையான காரணத்தை சொன்னீன்னா உடனே நான் அர்ஜுனை வேலையை விட்டு அனுப்பிடுறேன். சொல்ல அமிர்தா, ஏன் இதுக்கு போய் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்க? அர்ஜுனை வேலை விட்டு எடுக்கணும்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற. ஆனா காரணம் சொல்லாம இருக்கியே, என்ன காரணம் சொல்லு. அத்தை, இப்பதான் வரீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜோசியர் என்ன சொன்னாரு? பூஜை எல்லாம் எப்ப பண்ணலாமா? என்கேஜ்மெண்ட் என்னைக்கு, கல்யாணம் என்னைக்குன்னு முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தாரா? என்னத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஜோசியர் என்னத்த சொன்னாரு? எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணமே நடக்காதுன்னுலாம் சொல்லல. அப்படின்னா அப்படியா? அப்ப சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டா எங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்ல? சரி, அதுக்கு நான் ஏதாவது விரதம் இருக்கணுமா? நான் ஏதாவது விரதம் இருந்து அதனால அர்ஜுனுக்கு நல்லது நடக்கும்னா அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆமாம்மா, நீ விரதம் இருக்கணும். அர்ஜுன் உயிரை காப்பாத்துறதுக்கு இது உன் கடமைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஒரு பொழுது இருந்து அவனுக்காக நீ விரதம் இருக்கணும். ஒரு வாரம் இல்ல பாட்டி, ஒரு மாசம் கூட நான் விரதம் இருக்கேன். எனக்கு அர்ஜுன் வேணும். அர்ஜுன் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் கூட சந்தோஷமா வாழணும்ன்ற ஆசை இருக்கு. எனக்கு தெரியும் மயூரே, அர்ஜுனை நீ எந்த அளவுக்கு ஆழமா விரும்புறேன்னு தெரியும். ஆனா ஒரு வாரம் அவ்வளவு கடினமா விரதம் இருந்து பூஜை பண்றது உனக்கு கஷ்டமா இருக்காதம்மா? பரவாயில்ல பாட்டிமா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டத்தோட நான் செய்வேன். ஏன் தெரியுமா? அர்ஜுன்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம், அவ்வளவுதான். அத்தை, இத வாங்கிக்க மயூரி. இந்த தாயத்தை நீயே உன் கையால அர்ஜுன் கழுத்துல கட்டணும். இவ்வளவுதானே பாட்டிமா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அர்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நான் எது வேணாலும் பண்ண ரெடி. இல்ல பாபா, நீங்க கொடுத்த தாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாத. இப்ப நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி அவ யார கொலை பண்ண போறான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நல்லா பாரு, அடுத்ததா அவளுடைய பார்வை யார் மேல விழுந்திருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஜெய் மகாகாளி. பாபா, யாரோட கால் அது? யாரோட காலுன்னு கண்டுபிடிக்க முடியல ருத்ரா. அது ஒரு ஆண்மகனுடைய கால். உங்க வீட்டுல உன்னையும் சேர்த்து மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. அதுல ஒருத்தருக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு வருது. அதுவும் அந்த நாகராணியால. அதான் யாரு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க பாபா. ருத்ரா, முதல் குறி நீதான். ஆனா உன்னை அந்த நாகத்தால கொத்தி சாகடிக்க முடியாது. அது அவ்வளவு சுலபம் இல்லை.
உனக்கு அப்புறம் உங்க அண்ணன் விஷ்ணு, உங்க அண்ணனோட மூத்த பையன் கருணா, அவனுக்கு அப்புறம் 2வது பையன் அர்ஜுன். இவங்கள வெறியோட இருக்கிற அந்த ராஜநாகம் யார வேணாலும் கொத்தி தன்னோட பழிய தீர்த்துக்கலாம். இல்ல, அவ யாரையும் பலி வாங்க விடக்கூடாது. இனிமே நம்ம எதிர்த்து அந்த நாகராணி ஜெயிக்க கூடாது. அதுக்கு நம்ம வாய்ப்பும் கொடுக்க கூடாது. அடுத்தது அவ யார பலி வாங்க எங்க வீட்டுக்கு வர போறான்னு உங்களால கரெக்டா சொல்ல முடியாதா பாபா? ஜெய் மகாகாளி! கண்டிப்பா முடியும் ருத்ரா. உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் சிரமமான வேலை, அவ்வளவுதான். நீ கேட்ட மாதிரி அவ யார குறி வச்சிருக்கான்னு நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நான் அதுக்கு ஒரு தவத்தை மேற்கொள்ளணும். அது என்ன தவமோ சீக்கிரம் பண்ணுங்க பாபா. அதுக்கு என்ன உதவினாலும் நான் செய்யறேன். அது மிகவும் கடினமான தவம் ருத்ரா. அந்த தவத்தை நான் செய்யறதுனால உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம்.